இந்துக்கள் ஆலய வழிபாட்டிற்கு கூவி கூவி கூப்பிடும் நிலை மாறுவதற்கு மலேசிய இந்து சங்கம் ஆக்ககரமான நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சிரம்பான் புக்கிட் தோம்போ ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற மலேசிய இந்து சங்கம் நெகிரி செம்பிலான் மாநில பேரவையில் 47ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மாநில மனிதவளம், பருவநிலை மற்றும் தொழில்முனைவர் கூட்டுறவு பயனீட்டாளர் துறைகளுக்கான அரசாட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். மூட நம்பிக்கைகளை புறம் தள்ளிவிட்டு வாரத்தில் ஒரு நாளாவது இந்துக்கள் அனைவரும் குடும்பத்துடன் ஆலயத்திற்கு வந்து வழிபாடுகள் செய்வதை இந்து சங்கம் கட்டாயப்படுத்துமாறு அவர் ஆலோசனை கூறினார். மலேசிய இந்து சங்கம் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் பல மத மாற்ற பிரச்சினைகளை ஓரளவு தடுப்பதற்கு முடியும் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். பலதரப்பட்ட போராட்டங்களை சந்தித்து வரும் மலேசியா இந்து சங்கம் உறுப்பினர்களிடையே மேலும் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நெகிரி செம்பிலான் மாநில இந்து சங்க பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி சிவாச்சாரியார் தலைமையில் மிகவும் சிறப்பான முறையில் செயலாற்றி வருவதால் 10,000 ரிங்கிட் மானியம் வழங்குவதாக ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமானவர் உறுதி கூறினார். இதனைத் தொடர்ந்து செம்பிலான் மாநில பேரவையின் பொதுக்கூட்டத்தில் வட்டார ரீதியாக சமய தொண்டாற்றும் சேவையாற்றியவர்களுக்கு மாலை, பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பா இந்து சங்கம் வந்து இன்னும் அதிகமான மெம்பர்ஸ், ஏற்கனவே ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஏற்கனவே ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது பத்தாது, இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்து சேர்க்கணும். நம்மளோட ஒற்றுமையை வந்துட்டு நம்மளோட இன்னும் நிறைய மெம்பர்ஸ் சேர்க்கணும். நம்ம அரசாங்கம் வந்து பார்க்கணும்னா ஒரு சங்கத்தில் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, அதிகமான பேர்கள் தான் நம்மளுக்கு வேணும். அதனால இந்து சங்கத்தில் என்ன சொல்றாங்க, அதிகமான மெம்பர்ஷிப் வந்து நெகிரி மாநிலம் செய்யணும். கண்டிப்பாக இதுக்கு முன்னால இந்து சங்கம் நிறைய விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை பற்றி அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்து சங்கம் வந்துட்டு இன்னும் சிறப்பான முறையில் இளைஞர்களுக்கு, இன்னொருக்கு சிறப்பான சேவைகள் வழங்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மனுஷனை பொறுத்த வரைக்கும் மத ரீதியான ஒரு பிரச்சாரம் மாநில தலைவர் சொன்னாரு, நேஷனல் தலைவர் சொன்னாரு. ஏன்னா நம்ம இன்னொருவருக்கு வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம சமயத்தை பற்றி தெரியணும், மதத்தை பற்றி தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் வந்துட்டு நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இடையில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சிவகங்கை அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா செஷன்ல வந்துட்டு சிவலிங்கத்தை பற்றி, சிவபுராணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த டைம்ல வந்து நிறைய மீடியா சோசியல் வந்துட்டு செக்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னன்னா சொன்னாரு, அதாவது என்னன்னா நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு கோயிலுக்கு போறது குறைவு. ஆனா ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணது என்னன்னா, நோட் பண்ணி போறாங்க, இஸ்லாமியும் சரி கிறிஸ்டினும் சரி நோட் பண்ணி போயிட்டாக்கா சர்ச்சுக்கு போறவங்க வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பா கோயில் இருப்பாங்க, அது சர்ச்சில் இருப்பாங்க. அது மட்டும் எப்படி செய்ய முடியும் எனக்கு தெரியல. ஆனா நம்ம இந்து மதத்தில் இருக்கிற நம்ம வந்து தூய்மை விட்டா கூட வருது. இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம அந்த மாற்றத்தை கொண்டாடுறது, நமக்குள்ள அந்த மாற்றத்தை உருவாக்கணும். அப்பதான் வந்துட்டு மற்றவங்க நம்ம வந்துட்டு மாற்ற முடியும். நமக்குள்ள மாறினால கண்டிப்பாக வெளி உலகத்தில் வந்து நம்ம மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம வந்து நம்ம மதத்தை பற்றி நல்லா உண்மையாக இருக்கணும்.
இதுல இந்து சங்கத்துக்கு நிறைய கதைகள் இருக்கு. கண்டிப்பா கோபிகர்கள் இன்னும் நிறைய இந்து சமயத்தை பத்தி நம்ம கலாச்சாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்காக தெரிவிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இப்ப நிலைகாலத்துல பேரால வந்து ஒரு புது சாமியார் மனசிருக்காரு. நம்ம மதத்தையே நம்ம கவலைப்படுத்துற மாதிரி ஒரு சூழலா நம்மளே செய்யணும். ஒரு கடவுள்தான் வழிபடுறாங்க, மாலை வர்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, எந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். நம்ம மதத்தையே நம்ம வந்து கவலைப்படுத்துறாங்க. இதே நமக்கு ஒரு கூட்டம் போகுது. நம்மளுக்கு ஒரு தெரிவு இருக்கு. அதாவது நம்ம இந்து மதம்னா என்ன, இந்து சமயம்னா என்ன, நம்மளோட வழிமுறை என்ன, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி கூட நம்பிக்கையான விஷயத்தான் வந்து இறக்கணும். ஆனா யாராவது ஏதாவது ஒரு தடவை நம்ம மதத்தை பத்தி காப்பி பேசுறாங்க, அந்த டைம்ல வந்துட்டு அவ்வளோ ஆவேசமா நம்மளும் கிரியேட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பா வந்து நம்ம தட்டி கேட்கணும். இந்து சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன செவரின்னு தெரியல. கண்டிப்பா ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து எடுக்கணும். இல்லை இந்த மாதிரி மூட நம்பிக்கை விஷயத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து தெரியணும். உண்மை என்னன்னு வந்து நம்ம தெரியணும். அதோடைய நம்மளோட